உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு தை மாதத்தில் ஏற்படக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கான மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா தை மாதத்தில் தான் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கடவுளுக்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும்னு செய்து வாழ்க்கையில் நிறைய தோற்றவர்களுடைய ஜாதகத்தில் முதன்மை பெறக்கூடிய ராசி மேஷ ராசி என்பதெல்லாம் இருக்காங்க. அது என்னன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்போது தெரியாது, வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னும் போது தான் நம்ம இவங்களுக்கு செஞ்சோமே, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஓடி ஓடி பண்ணமே, கடைசியில் நமக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்குது. இப்போ உணர்ந்துருப்பீங்க வாழ்க்கையில் யார் உங்களுக்கு உதவி பண்ணுறா, யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்க, எப்படிலாம் பேசியிருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கும்போது, இப்போ எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நிறைய உணரக்கூடிய ஒரு நேரமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னை உணரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த 7.5 சனி காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு. மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இப்போ நிறைய பேருக்கு வேலை இழப்பு, வேலையில் பிரச்சனை இல்லை, வேலை போய் ஒரு 6 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, வேலையில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, நான் வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரார். இந்த 10ஆம் இடத்துல சூரியன் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை அந்த சூரிய பகவான் கொடுத்தே தீர்வார். ஏன்னா உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் 10ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக வேலை, நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த மாதம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதம் வேலையில் இருக்கீங்க, நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் அடுத்த ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு வேலையில் ஒரு உயர் பதவியோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம், அதாவது தை மாதம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அரசியல் சார்ந்த துறையில் இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் இருக்கும். முக்கியமாக அரசாங்க வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்கள் அவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணுறது, படிக்கிறது, எக்ஸாம்ஸ் கிளியர் எழுதுறது, செய்கிறது எல்லாமே ஒரு ஜெயிக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதேமாதிரி பேங்கிங் ஃபீல்டில் இருக்கவங்க, பேங்க்கில் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாத பலன்கள் அமையப்போகுது. அதே போல் இந்த மேஷராசி என்பதற்கு 7.5 சனி இருக்கிறதுனால நிறைய முயற்சி செய்து தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரம் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் காலையில் எந்திரிக்கணும்னாவே எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒருத்தர் போய் பார்க்கணும்னா பார்க்க முடியாத சூழ்நிலை, ஒருத்தர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த மேஷராசி என்பதற்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய மனதையும் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி நாளை காலையில் இதை செய்ய போகிறோம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இதை செஞ்சுட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு தை மாதத்திலேருந்தே பல வெற்றி வாய்ப்புகள் குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. காலையிலேயே ஏதாவது ஒன்று செய்யலான்னு போது யாராவது கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் பொருள் ஏதாவது சப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பிளான் பண்ணணும். உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் 7.5 சனி இருக்கிறதுனால, ஆனாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மேஷராசி. ஏன்னா மேஷராசி மாதிரி முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, வாழ்க்கையில் நினைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது.
அந்த மனசு அதிகமா ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம், அதற்கான உழைப்பை போடக்கூடிய ராசி மேஷராசி. அதனால 7 சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கு. முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும். பண வரவுகள் வரும். நீங்க கொடுத்த இடத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் உதவிகள் செய்வதற்கான அற்புதமான காலகட்டமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல நிறைய மேஷராசி என்பவர்கள் வயதானவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. அந்த உடல்நிலை பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நீங்க என்ன பண்ணணும், தை மாசம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் போங்க. அது உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் போங்க. ஏற்கனவே நோய் இருக்கு, நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், குணமாக மாட்டீங்கன்னா இப்போ போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதனால உடல் அளவில் பலம் பெற்று வாழ்க்கையில திருப்பி பழைய மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய வயதானவர்கள் மேஷராசியில நிறைய 50 வயசுக்கு மேல நிறைய பாதிக்கப்படுறாங்க. வேலை போயிருக்கும், நிரந்தர வருமானம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல இருந்து நிறைய சேஞ்சஸ் வரக்கூடிய நேரம். நிறைய வயதானவர்கள் எங்கேயா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பீங்க, இல்ல பணம் கொடுத்துருப்பீங்க, அது வராம இருந்திருக்கும். அந்த மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அந்த தை மாதம் இருக்க போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா மேஷராசி என்பது செய்யலாம். அதே போல பெண்கள் முக்கியமா நிறைய பேர் மேஷராசியில் இருக்கவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு இப்ப நஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த நிலை இந்த மாதத்துல இருந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பெண்கள் நிறைய வீட்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு, வெளியிலயும் நிறைய பிரச்சனை இருக்கும்போது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க. இப்ப எங்க போனாலும் ஒரு டென்ஷன் தான் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கு. பிசினஸும் பண்ண முடியல, ஃபேமிலிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எல்லாருமே என்ன தொல்லை பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த மாதத்துல இருந்து சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்க பிளான் பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே உங்களுடைய மனசு தான் பிரச்சனையா இருக்கு. இப்போ உங்களுடைய செயல்பாடுல தடை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அதற்கான வழி என்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணா நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு செஞ்சீங்கன்னா பெண்கள் பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணத்துல சில சண்டை பிரச்சனைகள்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். 7 சனியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறு தான். கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க தப்பா யோசிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது தேவையில்லாத குழப்பம் தான் தவிர நம்ம அடுத்தது பார்ப்போம், கொஞ்ச நாள் நம்ம பொறுமையா இருப்போம்னு 1 வருஷம் தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமையா மாறிடும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. தேவையில்லாம சண்டை போட்டு ஒன்றும் நடக்க போதில்லை. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா தேவையில்லாத உங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமா இருக்குமே தவிர இருக்கிற தொல்லைகளை விட அதிகமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேக்சிமம் சண்டை போடாதீங்க. நான் கணவன் மனைவி மட்டும் கிடையாது, எந்த விஷயத்திலுமே தேவையில்லாத சண்டைகளை நீங்க அதிகமா கோபத்தை காட்டாம இருங்க. கோபம் வரும், கோபத்தை ஏற்படுத்துவாங்க, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், சூழ்நிலைகள் அப்படிதான் மாறும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் பொறுமை காத்தீங்க அப்படின்னா அது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்துல மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் முதல் வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு பொறுமையா எல்லாத்தையும் கையாளக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகநிலைகள், தசாபுத்திகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சில கிரகங்கள் சொல்கிறோம், சனியுடைய பார்வை, குருவுடைய பார்வை, குரு இங்கே இருக்கார், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் செய்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயே எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது, அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இன்னும் நல்லா எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் வரைக்கும் நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.